நல்லுறவு மக்களே, நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சன்பாஷா. இன்னைக்கு சிக்கன் 65 மசாலா பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக நாங்கள் கேட்ரிங்கில் 65 செஞ்சு கொடுத்தா பாய் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சொல்கிறீங்க. ஸோ அதோட ஓன் சிக்னேச்சரான ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. மிளகா 50 கிராம், காஷ்மீரி மிளகா 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், சாதா பட்டை 20 கிராம், பூண்டு 50 கிராம், சுக்கு 15 கிராம், அரிசி மாவு 25 கிராம், மைதா மாவு 25 கிராம், சால்ட்டு சிறிதளவு, கடலெண்ணெய் 25 கிராம். சிக்கன் 65 மசாலா பவுடர் எப்படி தான் ரெடி பண்ணோம் சொல்லி இப்போ நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல மிளகா 50 கிராம் மிளகா முதல்ல பேனில் போட்டு சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகா கருகிடும். இப்போது மிளகாய் இதில் போட்டுக்கிட்டோம். அதுலேயே இந்த காஷ்மீரி மிளகாயும் இதிலே சேர்த்துக்கலாம். மிளகாவை வறுத்துட்டோம் நல்லா. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு மிளகாய் நல்லா வறுத்துட்டோம். இது ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அடுத்தது ஏலக்காய், அடுத்தது கிராம்பு, பட்டை இதில் சேர்த்து இது மூணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாடை, கமகமான தூக்கும் வாடை. அப்போ இது நல்லா வறுத்துட்டோம்னா அர்த்தம். ஏலக்காய் நல்லா வறுத்துட்டோம். இந்த மூணுமே நல்லா வறுத்துட்டோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மிளகாய் எடுத்த பாத்திரத்துலேயே இதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த கடலை எண்ணெயும் பூண்டு நல்லா மொரப்பாக வறுத்து எடுக்கணும். அப்படி வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த பவுடருக்கு நல்லா இதாக இருக்கும். அந்த 25 கிராம் கடலை எண்ணெய் இப்போது இந்த பேனில் ஊற்றிக்கலாம். அதில் வெட்டி வச்ச பூண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணால் இதில் உள்ள எண்ணெயை வடி கட்டிட்டு அப்படியே இந்த பூண்டு அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். வறுத்தெடுத்த எல்லாமே ஒரே பவுலில் போட்டோம். சுக்கு ஏற்கனவே இடித்து வச்சுக்கிட்டோம். சுக்கு ஏன் இடித்து வச்சுக்கிட்டோன்னா அப்படியே போட்டோன்னா மிக்ஸி இருக்கும் ஆனால் ஜார் இருக்காது, இல்லை ஜார் இருக்கும் மிக்ஸி இருக்காது. அதுக்காக இடித்து வச்சு போட்டுக்கிறது நல்லது. இடித்து வச்ச சுக்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது வறுத்து வச்ச பொருளை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் அரிசி மாவும் இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் மைதா மாவும் இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 75% இது பொடியாயிடுச்சு. இப்போ மீதம் உள்ளது இந்த பவுட்ரு சேர்த்த பிறகு அரைச்சி நல்லா தூளாக ஆன பிறகு இதை நல்லா ஆற வச்சு நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம்.
சிக்கன் 65 மசாலா தயாராகிடுச்சு. இப்போது பார்க்கலாம். சிக்கன் 65 மசாலா பவுடர் நல்லா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. மக்களே, இன்னைக்கான வீடியோவில் சிக்கன் 65 மசாலா எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த மசாலா கொண்டு சிக்கன் 65 எப்படி செய்கிறது பார்ப்போம். இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா.